11th physics chapter 1ல important questions பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 2 marks 3 marks 5 mark கொஷின் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே கொடுத்துருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்களோ எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக அடிஷ்னல் இன்சைட் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெளிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். மிக 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 முக்கிய வினாக்கள். என்னடா ஒரு லெசனில் இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். தெளிவாக ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுக்குறேன்னு சொன்னோடனே பிடிஎஃப்பை போய் பார்க்காதீங்க. தெளிவாக நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதை கவனிச்சிங்கன்னா தான் உங்களால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இயர் கொஷின் பேப்பர்லேயும் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் எடுத்து அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் கூட ஆனால் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் சாப்டர் 1ல படிக்கிறதுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிக்கிறதுனாலும் சரி, குவார்ட்டர்லி படிக்கனாலும் சரி, ஆஃப் அலியா, ரிவிஷன் எக்ஸாம்ஸா, பப்ளிக் எக்ஸாம்ஸா, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த சாப்டர் 1ல இருந்து நீங்கள் படித்தாவே போதும். சரிங்களா? இதே போல் சாப்டர் 2 வீடியோஸ் போடலாமா வேண்டாமான்ட்டு வீடியோ கடைசியிலே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுட்டு போங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 100% பொது தேர்வில் கேட்ட வினாக்கள் 2 மார்க்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் த SI யூனிட் ஆஃப் கரண்ட். கொஷின் நம்பர் 2, வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். அக்டோபர் 20ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் லைட் இயர், மார்ச் 18ல. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டெரைவ்ட் யூனிட்ஸ். Write any 2 errors of systematic errors, explain them. March 19. State the principle of homogeneity of dimensions. March 19 and June 23. Check the correctness of the given equation V equal to U plus AT using dimensional analysis. August 21. 2 marks question, Tamil medium students. மின்னோட்டத்தின் SI அலகு வரையறுக்கவும். அடிப்படை அலகுகள் யாவை, எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். அக்டோபர் 20. ஒளியாண்டு என்றால் என. மார்ச் 18. அடிப்படை அலகுகள் மற்றும் பெறப்பட்ட அலகுகளுக்கு இடையில் வேறுபடுங்கள். முறையான பிழைகளின் 2 பிழைகளையும் எழுதுங்கள், அவற்றை விளக்குங்கள். மார்ச் 19ல் கேட்டிருக்காங்க. பரிமாணங்களின் ஒருமைப்பாட்டின் கொள்கையை நிலைநிறுத்துங்கள். மார்ச் 19. ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தும் போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் சரியான தன்மையை சரிபார்க்கவும். ஆகஸ்ட் 2021ல் கேட்டிருக்காங்க. 3 mark questions. Determine the distance of the moon from earth by parallax method. இயர் கொடுக்காம இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த வருடம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு குவார்ட்டர்லி பப்ளிக்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் SI சிஸ்டம்? டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் அன் அக்சசிபிள் ஆப்ஜெக்ட் யூஸிங் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். மார்ச் 2020, ஜூன் 2023. ஆல் டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ இன்சைட்லேருந்து கொஷின் கேட்பாங்க, புக் பேக்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறதா இருந்தாலும் இந்த வீடியோ ஒன்று போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல். Write a note on radar method to measure larger distances. March 20, 2020. Define precision and accuracy. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டரில் புக் பேக்கில் இருக்க 5th கொஷின், அதாவது 2 mark questions. What is significant figures? Explain any 5 rules governing them with an example. Write about dimensional variables and dimensionless variable with an example. October 2020. What are the applications of dimensional analysis? August 2021. What are the limitations of dimensional analysis? July 2019. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் செகண்ட் ரோமன் லெட்டரில் 4th ஷார்ட் ஆன்சர். ஓகே, 2 mark questions. 17th one. What is mean by cross error? How shall we minimize it? August 2022. What is cross error? State the reason for it and how to minimize the errors. March 2023. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டரில் புக் பேக்கில் 4th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மே 2022ல் கேட்டிருக்காங்க. 2 marksல, சாரி 3 marksல. ரைட் எனி 2 limitations of dimensional analysis.
ஆகஸ்ட் 2022. 3 mark question. 8th one, பூமியிலிருந்து சந்திரனின் தூரத்தை இடமாறு முறை மூலம் தீர்மானித்தல். எஸ்ஐ அமைப்பின் நன்மைகள். முக்கோண முறையை பயன்படுத்தி அணுகக்கூடிய பொருளின் உயரத்தை தீர்மானித்தல். மார்ச் 2020, ஜூன் 2023. பெரிய தூரங்களை அளவிடுவதற்கான ரேடார் முறை குறித்து ஒரு குறிப்பை எழுதுங்கள். மார்ச் 2020. நுட்பம் மற்றும் துல்லியத்தை வரையறுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குங்கள். புக் பேக்ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல 5th one. குறிப்பிடத்தக்க புள்ளி விவரங்கள் என்றால் என்ன? அவற்றை நிர்வகிக்கும் ஏதேனும் 5 விதிகளை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குங்கள். பரிமாண மாறிகள் மற்றும் பரிமாணமற்ற மாறி ஒரு எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுங்கள். அக்டோபர் 20 கேட்டிருக்காங்க 2020. பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள், மொத்த பிழை என்றன. இந்த வரம்புகள் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் செகண்ட் ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின் 2 marksல 4th கொஸ்டின் இருக்குல்லையா, அதுதான் உங்களுக்கு ஜூலையில் 19 கேட்டிருக்காங்க 2019. மொத்த பிழை என்றால் என்ன? ஷெல்லை எவ்வாறு குறைக்கிறோம். மொத்த பிழை என்றால் என்ன? அதற்கான காரணங்களையும் பிழைகளை எவ்வாறு குறைப்பது என்பதையும் கூறவும். அதே மாதிரி 4th ரோமன் லெட்டரில் 1st கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக்கில் 4th ரோமன் லெட்டரில் கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, அந்த கணக்கீடுகள் அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 38 பேஜ் நம்பர், தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர். இது கரெக்டான டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பரிமாண பகுப்பாய்வின் ஏதேனும் 2 வரம்புகளை எழுதுங்கள். ஆகஸ்ட் 2022 கேட்டிருக்காங்க. 5 mark கொஸ்டின். வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? வாட் இஸ் அன் எரர்? எக்ஸ்பிளைன் த சிஸ்டமேட்டிக் எரர். What do you mean by propagation of error? Explain the propagation of error in division of two quantities. What are the applications of dimensional analysis? Write a note on triangulation method and method to measure larger distances. ஆகஸ்ட் 2022 கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் இயர் பக்கத்தில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்ல எக்ஸாம்பிள் சம் இருக்கு இல்லையா, ஸோ அது 1.4 ஜூலை 2019லேயும் 1.12 ஆகஸ்ட் 2021லேயும் எக்ஸாம்பிள் 1.14 மே 2022 கேட்டிருக்காங்க. 5 mark கொஸ்டின். பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் என்ன? பிழை என்றால் என்ன? முறையான பிழைகளை விளக்குங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் 2 அளவுகளின் பரவுகளை விளக்குங்கள். பிழைகளின் பரவல் வகுத்தல் பிழைகள். பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் என்றால் என்ன? பெரிய தூரங்களை அளவிட முக்கோண முறை மற்றும் முறை குறித்த குறிப்பை எழுதுங்கள். எடுத்துக்காட்டு 1.4, 1.12, 1.14 மூன்றுமே வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் 2 marksல பார்க்க வேண்டியது செகண்ட் ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 1 to 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி 3rd, 5th புக் பேக்கில் உங்களுக்கு ஆல்ரெடி மேலே கொஷின் கொடுத்துட்டேன். ஸோ அந்த 5 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படித்தாகணும். 3rd ரோமன் லெட்டரில் உங்களுக்கு லாங் ஆன்சர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 2ம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி 5th கொஷினும் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 4th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் 2nd and 3rdமே உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்ட்டர்லி ஃபர்ஸ்ட் மிட்டம்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. இது போக எடுத்துக்காட்டு கணக்கில் எக்ஸாம்பிள்ஸில் 1.3, 1.9, 1.12, 1.13, 1.15 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொன்னக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸும் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன்ஸில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ், இன்சைட் கொஷின்ஸோ புக் பேக் கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ சாப்டர் 1ல் இவ்வளோ கொஷின் படிக்கணுமா அப்படின்னும் போது நீங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இவ்வளோ கொஷின்ஸுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது பப்ளிக்லேயுமே வந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னும் பொழுது நம்ம எப்படி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக படிச்சுட்டு போக முடியும். நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோவில் எடுத்தீங்கன்னா கூட இவ்வளோ விளக்கமாக வந்து உங்களுக்கு சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எந்த சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்காக டைம் ஒதுக்கி 3 to 4 hours மேலே டைம் ஒதுக்கி நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் கொடுக்கறதுக்கு தகுதி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான வீடியோவை மிஸ் பண்ணிடுற மாதிரி ஆகிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக சாப்டர் 2 இதே மாதிரியே போடலாமா இல்லை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சொல்லலாமா தெளிவாக சொல்லுங்கள். டெக்ஸ்ட் புக்கில் சொன்னாக்கா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 to 40 minutes கண்டிப்பாக போகும். ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.